Hey everyone, welcome to my channel. This is Shaheen from Architect Studio. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னோட வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டால் எக்ஸ்பீரியன்ஸ் தான். மெட்ராஸ் மேலா ஈவெண்ட் வந்துட்டு ஃபெமினா ஹோட்டல் லோட்டஸ் ஹாலில் நடந்துச்சு. ஸோ அதில் தான் நான் ஸ்டால் போட்டிருந்தேன். நான் கப் கேக், ப்ரௌனீஸ் அண்ட் ரோஸ் மில்க் கேக், பிஸ்தாச்சோ கேக் அண்ட் சாக்கோ ட்ரஃபிள் கேக்ஸ் போட்டிருந்தேன். கப் கேக்கு மேலே நான் 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ராஸ்டிங் பண்ணியிருந்தேன். பட்டர் க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் அண்ட் சாக்லேட் கனாஷ் பண்ணியிருந்தேன். ப்ரௌனீஸ் மேலே வந்துட்டு வெறும் நியூட்டெல்லா டாப்பிங்கும் போட்டிருந்தேன். இன்னொரு டைப்பில் வந்துட்டு நியூட்டெல்லா அலாங் வித் க்ரஷ்டு ஹேசல்நட்ஸும் போட்டிருந்தேன். என் கூட நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்தேன். எனக்கு ஹெல்ப் பண்ணதே டேடி தான். ஈவன் ஸ்டால் செட்டப் பண்ணுறதுக்கும் டேடி தான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். ஸ்டாலில் மித்தபடி நான் தனியாக தான் இருந்தேன். இது வந்துட்டு ஒரு பெரிய சக்ஸஸ்னும் சொல்ல முடியாது, ஃபெயிலியர்னும் சொல்ல முடியாது. என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. ஸ்டாலுக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு தெரியாதவங்க தான், அதில் கொஞ்சம் பேர் தெரிஞ்சவங்களும் வந்தாங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வாங்கி சாப்பிட்ட நிறைய பேரில் வந்துட்டு ஒரு அக்கா எனக்கு தெரிஞ்ச அக்கா தான். ஸோ அவங்க வந்துட்டு அவங்க ஃபீட்பேக் கொடுத்தாங்க, ஜென்யூனான ஃபீட்பேக் கொடுத்தாங்க. என்னென்னா லைக் ப்ரௌனி வந்துட்டு நல்லா இருந்துச்சு, பட் இன்னும் கொஞ்சம் மேபி இன்னும் 1 minute or 2 minutes பேக் பண்ணியிருந்தால் இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஃபீட்பேக் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்கிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு ஏதாச்சும் ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். ஈவினிங் வந்துட்டு ஃபெமினா தான் என் கூட உட்காந்துருந்தாங்க ஸ்டாலில் கொஞ்சம் நேரம், அப்பா வர வரைக்கும். இந்த அம்மி அண்ணா வந்துட்டு என்னோடய கப் கேக்ஸ் அண்ட் ப்ரௌனிஸ் ஃபுல்லாக சேல் ஆகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஃபெரரோ ரோச்சர் சாக்லேட் வந்துட்டு கிஃப்டாக கொடுத்தாரு. டேடி வரத்துக்கும் நான் சேல் பண்ணி முடிக்கவும் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு 9 o'clock 9:30 கிட்டே நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம் பேக் பண்ணிவிட்டு. நான் 1 day ஸ்டால் தான் போட்டிருந்தேன். உங்களுக்கு எப்பயாச்சும் ப்ரௌனி, கப் கேக் ஆர் மினி கேக்ஸ் இல்லை 1/2 kg கேக்ஸ் மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டே ஈவெண்ட்டில் நான் ஸ்டால் போட்டதுனால வேறு எந்த ஸ்டால்ஸும் நான் போய் செக் பண்ணவே டைமே இல்லை. மம்மி வந்துட்டு ஒரு 2 டாப்ஸ் மட்டும் வாங்கினாங்க ஒரு கடையில். ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாலில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இவங்க இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நேற்று மம்மி வந்துட்டு இவங்கக்கிட்ட தான் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கினாங்க. இவங்கக்கிட்ட பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் ரெகுலர் யூஸ் போடுற மாதிரி கவுன்ஸ், டாப்ஸ் அண்ட் குர்த்தீஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அந்த ரேஞ்சும் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. நேற்று என்ன மாதிரி நிறைய பேர் 1 day ஸ்டாலும் போட்டிருந்தாங்க, பிரியாணி ஸ்டால் போட்டிருந்தாங்க, அது கூடவே சுடிதார் மெட்டீரியல் ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க. அவங்க இன்றைக்கி போடலை. நேற்று ஹிஜாப் ஸ்டால் இல்லை, பட் இன்றைக்கி போட்டிருந்தாங்க. இவங்க வந்துட்டு பார்ட்டி வேர் ஹிஜாப்ஸ், கேஷுவல் ஹிஜாப்ஸ், ஃபார்மல் ஹிஜாப்ஸ் எல்லா டைப்ஸும் வச்சுருந்தாங்க. ப்ரைஸும் ரீசனபிளாக தான் இருந்துச்சு. ரோஷன் பேக்ஸ் அண்ட் லக்கேஜ்லேருந்து 2 day ஸ்டால் போட்டிருந்தாங்க. அவங்க நிறைய ஆஃபர்ஸும் போட்டிருந்தாங்க. எஃப்எஸ்எம்லேருந்தும் 50% ஆஃப் ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஃபேப் மெஹந்தி ஆர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு திண்டுக்கல்லேருந்து வந்து 2 day ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஃபெமினா ஜுவல்லரி மார்ட்டும் அவங்களோட நியூ சில்வர் கலெக்ஷனை எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. ஃபெமினா டெக்ஸ்டைல் செக்ஷன்லேருந்தும் ஆஃபர் ப்ரைஸ்க்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் போட்டிருந்தாங்க, ஜுவல்லரியும் போட்டிருந்தாங்க. சோரா கேத்திங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இவங்கக்கிட்ட அஃபோர்டபுள் குர்த்தீஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ், நைட் வேர் எல்லாமே இருக்குது. நான் நைட் வேர் கஃப்தான் தான் வாங்கியிருந்தேன். இவங்க பேஜோட இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இவங்க குர்த்தீஸ்லேயும் கஃப்தான் டைப் வச்சுருக்காங்க. நான் ஈத்காக ஹிஜாப் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் இவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணல, பட் இவங்களோட கலெக்ஷன் பார்க்குறப்ப எனக்கே ஆசையாக இருந்துச்சு. இவங்க நியூ கலெக்ஷன் நிறையா வச்சுருக்காங்க, பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸும் நிறைய வச்சுருக்காங்க. நீங்களும் இந்த இன்ஸ்டாகிராம் லிங்க்கை போய் செக் பண்ணி பாருங்கள். இவங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இவங்கக்கிட்ட நீங்கள் ஹிஜாப் ஆக்சசரிஸும் வாங்கிக்கலாம். கிளிப்ஸ் வச்சுருக்காங்க, பின்ஸ் வச்சுருக்காங்க, அது கூடவே காட்டன் ஹிஜாப்ஸும் வச்சுருக்காங்க. ஒருவேளை நீங்கள் ஈதுக்கு இன்னும் ஹிஜாப் வாங்கலைன்னா இவங்கக்கிட்ட வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். திருச்சி இல்லைன்னா திண்டுக்கல்ல உங்களுக்கு மெஹந்தி ஆர்டிஸ்ட் தேவைப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன்.
உங்களுக்கு மெஹந்தி போட கற்றுக்கணுன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுவும் அஃபோர்டபுள் ரேஞ்சில். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.